சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாய்ராம். குழந்தா, நீ நினைத்த மாதிரி உன் வாழ்க்கை சந்தோஷமான பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறது. உன் மனதில் இருக்கும் கவலைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அந்த பாதையில் வெற்றி அடைவதற்கு முன்னேறுவதற்கான வழிகளை மட்டுமே சிந்தனை செய்து கொள். உனக்கு வந்த கஷ்டங்களும் சோதனைகளும் அனைத்துமே உன் வாழ்வை, உன் மனதை வளமாக்கவும் நலமாக்கவும் தான் இத்தனை நாட்களாக நான் உனக்கு சோதனையை கொடுத்தேன் என்பதை புரிந்து கொள் கண்மணியே. அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, இந்த வாழ்க்கைக்கு தேவையில்லாத வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறோமே என்று வருத்தப்படாதே. நீ சோதனைகளை சுமக்கிறாய் என்றால், வருத்தத்தை அனுபவிக்கிறாய் என்றால், அதைவிட மும்மடங்கு அல்ல 100 மடங்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் மீண்டும் பெறப்போகிறாய் என்று புரிந்து கொள். இதைவிட எல்லையே இல்லாத மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. மனதை தளர விட்டு விடாதே. மற்றவர்களுக்கு தாராளமாக அள்ளி அள்ளி கொடுக்க மனம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை குழந்தையே. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாதே. மற்றவர்களுக்கு துரோகம் இழைக்க எப்பொழுதும் எந்த நொடியும் நினைத்து கூட பார்க்காதே. என் அன்பான பிள்ளையாகிய நீ மனம் வருந்தினால் உன் சாயப்பாவிற்கு மனம் மிகவும் வருத்தமாக இருக்கும் குழந்தையே. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. என்னுடைய வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. என் அன்பு பிரியமே, பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை என்றால் அது மரணம்தான் குழந்தையே. தடைகளை எதிர்கொண்டு அவற்றை அடக்கி அவற்றின் மீது ஏறி சவாரி செய்வதே உனக்கு பெருமை தரும் குழந்தையே. எனவே பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று நினைக்காதே. பிரச்சனை வந்துவிட்டால் அதை எப்படி தடர்த்து எறிந்து முன்னேறி அதை மீது ஏறி வெற்றி அடைவது எப்படி என்று யோசனை செய். உன் வாழ்க்கையை நீ சுலபமாக வென்றே காட்டிவிடலாம். உனக்கு வருவதாக நினைக்கிற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருகிறது என்பதை உணர்ந்து கொள். உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகிறேன் குழந்தையே. உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ தெய்வமாக வழிபடுவாய். எந்த நிலையிலும் கைவிடமாட்டாய் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும் குழந்தையே. என்ன கஷ்டமானால் என்ன, எல்லாம் அப்பாவையே சேரும் என்று எண்ணிக்கொள். உன் மனது லேசாகும். என் அன்பு குழந்தா, வாழ்க்கையில் செய்யக்கூடாத 2 விஷயங்கள் இருக்கிறது குழந்தையே. வறுமை வந்தால் வாடக்கூடாது, வசதி வந்தால் வெகுவாக ஆடவும் கூடாது. எப்பொழுதும் அமைதியாக இரு. உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்காகவே. வாழ்க்கையில் நீ சந்தித்தவர்களில் சில பேர் உன்னை ஏமாற்றியிருப்பார்கள், சில பேர் உன்னை சோதித்திருப்பார்கள், மேலும் சில பேர் உன்னை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள், வேறு சில பேர் உன்னை அவமானப்படுத்தியிருப்பார்கள், சிலர் உனக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே. அவர்கள்தான் உன் சிறந்த மனிதர்களாக மாற முக்கிய காரணமானவர்கள் என்பதை புரிந்து கொள். நீ நல்ல மனிதராக மாற உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான் முக்கிய காரணமாக இருப்பார்கள், என்றுமே இருப்பார்கள். தெரிந்தே தவறு செய்தவர்களிடம் நியாயம் கேட்காதே. அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்கள் வைத்துக்கொண்டே இருப்பார்கள். எனவே தவறு செய்யும் இடத்தில் குற்றத்தை காண்பி, ஆனால் நியாயம் கேட்காதே. இன்று உன் வாழ்க்கையில் நீ இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே இருக்கும் என்று நினைத்து விடாதே குழந்தையே. உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும், கண்ணிமைக்கும் நேரம் போதும். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கிறது குழந்தையே. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. அனைத்தையும் மாற்றி காட்டுவேன் நான். இன்று இரவுக்குள் உன்னுடைய விருப்பம் நிறைவேற உனக்குள் ஒரு திருப்பம் ஏற்பட போகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படத்தான் போகிறது.
காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நிச்சயமாக நடக்கும். நான் அதற்கு உறுதுணையாக இருப்பேன். என்றைக்கும் பயப்படாதே. சந்தோஷமாக இரு. நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் என் சாயப்பா பார்த்து கொள்வார். என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார். எனக்கு நல்ல நிகழ்வுகளை நகர்த்தி காட்டுவார். என் வாழ்க்கையில் வெற்றி பயணத்தை மேற்கொள்வார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளும் எண்ணங்களையும் உன் மனதிற்கு உச்சரித்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் மனது போல் உன் வாழ்வும் மிக மகிழ்ச்சியாகவே மாறும், வெற்றியாகவே மாறும். மிக சுலபமாக நீ வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே தீருவாய். மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்வில் நடைபெறும். அந்த திருப்பத்திற்காக காத்திரு. இதுவரை பொறுமையாக காத்திருந்தாய் அல்லவா? இனி உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நடக்கத்தான் போகிறது. நீயே அதிசயத்து நிற்கத்தான் போகிறாய். உன்னை விட்டு விலகி செல்பவற்றை சந்தோஷமாக வழியனுப்பிவை. வாழ்க்கை அதைவிட ஒரு சிறந்த பரிசை தயாராக உனக்கு வைத்திருக்கிறது என்பதை முழுமையாக நம்பு. வாழ்க்கை அதைவிட பெரிய பரிசை, பொக்கிஷத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை உனக்காகவே வைத்திருக்கிறது குழந்தையே. நான் அதை நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்ப்பேன். என் வாழ்க்கையில் மட்டும் துன்பமும் சோதனையும் வேதனையும் வந்து கொண்டிருக்கிறதே சாயிநாதரே. என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரவே வராதா என்று நீ நினைத்த நாட்கள் எல்லாம் முடியப் போகிறது. இன்று இரவுக்குள் அதற்கான திருப்பம் நிச்சயமாக உன் வாழ்வில் ஏற்படும். அதற்கான அறிகுறி இன்றே தெரியும். இந்த நல்ல மங்களகரமான நாளில் உன் வாழ்வில் ஏற்பட போகும் நல்ல நல்ல மாற்றங்களை நீ கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது, நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே மீண்டும் மீண்டும் சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் நிகழும். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. என்னை முழுமையாக நம்புகிறாயல்லவா? என்மேல் முழுமையான பக்தி வைத்திருக்கிறாயல்லவா? என்மேல் முழுமையான பக்தியும் நம்பிக்கையும் வைத்திருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் குழந்தையே? இதுவரை பொறுமையாக காத்திருந்த உனக்கு ஒரு நல்ல பரிசு பொக்கிஷமாக கிடைக்கப் போகிறது. என் அன்பு குழந்தையே, என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தீர்களோ அன்றைக்கே உங்கள் பாவங்கள் தொலைந்து விட்டன குழந்தையே. கெட்ட காலம் முடிந்து விட்டது என்பதை கேள்விப்பட்டும் நம்பாமல் இருக்கிறவர்கள் என்னை நம்புகிறேன் என உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் குழந்தையே என்பதை உணர்ந்து கொள். குழந்தையே, உன் கையை என்னிடம் கொடு. நான் உன்னோடு நடந்து கொண்டே இருப்பேன் உன் வாழ்வு முழுவதும். உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்கிறேன். அனைத்தையும் நான் சந்திப்பேன். என் பிரியமான குழந்தைக்காக அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். எதற்குமே கலங்காதே. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து கொண்டுதான் இருப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். எதற்குமே கலங்காதே. மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்வில் நடைபெறும். புயலே வந்தாலும் அதை எதிர்க்கும் தைரியமும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உன் மனதில் வலுப்பெறும். நீ சாயப்பாவின் பிள்ளைதானே? சாய் சரணம், சாய் சரணம் என்று சொல்லும் பொழுது உன் வாழ்வில் எந்த ஒரு பயமும் இருக்கவே இருக்காது. உனக்கான பொற்காலம் கூடிய விரைவில் வரப்போகிறது. போதும் உன் கஷ்டகாலம். இனி உன் வாழ்வில் எல்லாம் ஜெயமாகவே முடியும். இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன் குழந்தையே உன் வாசல் தேடி. முடியட்டும் உன்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம். விடியட்டும் உன்னுடைய நம்பிக்கையான விடியல். நீ ஒரு ஆளாய் எத்தனை போராட்டங்களை சந்தித்து விட்டாய். எத்தனை கஷ்டங்களையும் தாண்டி வந்து விட்டாய். இப்பொழுது ஏன் பயப்படுகிறாய்? உன் அப்பா இருக்கிறேன் உனக்கு துணையாக. எல்லா பக்கமும் நான் இருக்கையில் வீணாக பயத்தை உன் மனதில் சுமந்து கொண்டே இருக்காதே என் குழந்தையே. கண்மணியே, இனி உன்னோடுதான் நான் பயணிக்கப் போகிறேன். உன் கஷ்டங்களெல்லாம் நீங்கி சுகமான பாதையில் பயணிக்கப் போகிறாய். உன்னுடைய கஷ்டகாலத்திலும் சரி, சந்தோஷ காலத்திலும் சரி, உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து உன்னோடு பயணிப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி உன்னை எந்த தவறோ
தீங்கோ கஷ்டமோ நஷ்டமோ நெருங்கவே முடியாது. உன்னை ஏமாற்றியவர்களும் உன்னை ஏளனமாக பேசியவர்களும் வாயடைத்து போகும்படி உன்னை வியக்கத்தகு மாற்றங்களை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயி தேவா. இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் குழந்தை இனி மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர கிடைக்கும் பொழுது அந்த நேரத்தில் உன் மனதை கவலைகளுக்கு இடம் கொடுத்து விடாதே என் கண்மணியே. சந்தோஷமாக இரு. இதுவரை எந்த சோகம் வந்தாலும் முகமலர்ச்சியோடு புன்னகைத்தோடு இருந்தாய். இப்பொழுது அதே புன்னகையை உன் மனதில் மட்டுமல்ல உன் முகத்திலும் பதியவை. உன் அப்பா சொல்கிறேன் கேள். நான் இருக்கிறேன். நீ நினைத்தது, கேட்டது, விரும்பியது, ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். கூடிய விரைவில் உன் மனதிற்கு ஒரு புது தெம்பு கிடைக்கும். குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும். கவலையே வேண்டாம். எதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போய்கொண்டே இருக்கும். மாற்றம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். என் அன்பு குழந்தா, நான் சவாலாகவே உனக்கு சொல்கிறேன். இதை நம்பிக்கையோடு கேள். உன் கவலை அனைத்தையும் மறந்துவிட்டு நிம்மதியாக இருப்பாய். கஷ்டம், கவலை, வேதனை, சோதனை, துன்பம் என்று மட்டும் நினைத்து கொண்டில்லாமல் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், நிம்மதி, அற்புதம், அதிசயம் என்று உன் மனதை திசை திருப்பப்பார். அப்பொழுது உன் வாழ்வே பிரகாசமாகவே இருக்கும். எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. வாழ்வில் முடிந்ததை நினைத்து நினைத்து வேதனைப்படாதே. எதுவுமே இங்கு நிரந்தரமல்ல. எல்லாம் சிறிது காலமே. அதுவரை நமது கடமைகளை செய்து கொண்டே இருக்கலாம். சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். கஷ்டத்தால் கவலைப்பட்டு கொண்டே இல்லாமல் இதை முழுவதுமாக கேட்கலாம். கவலை மறந்து நிம்மதி பெருமூச்சு வாங்கலாம். ஒரு மலையடிவாரத்தில் ஒரு சிறிய காடு ஒன்று இருந்தது. அந்த காற்றுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மக்கள் மிக சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த கிராமம் காட்டின் அருகாமையில் இருப்பதால் பல உயிரினங்கள் அந்த கிராமத்திற்கு வந்துவிட்டு செல்லும். அப்படி ஒரு நாள் அந்த காட்டில் வசிக்கும் ஒரு பாம்பு கிராமத்திற்குள் நுழைந்தது. அந்த பாம்பு ஊருக்குள் வந்ததை அந்த மக்கள் அனைவரும் சுற்றி இருந்து பார்த்து கொண்டே இருந்தனர். இந்த பாம்பை என்ன செய்யலாம் என்று யோசனையோடும் பார்த்து கொண்டே இருந்தனர். அப்படி யோசித்து கொண்டே இருக்கையில் அந்த கூட்டத்தின் நடுவே ஒரு சிறிய பையன் தைரியமாக அந்த பாம்பை தன் கையில் பிடித்து விட்டான். ஆனால் சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் வேண்டாம், பாம்பை தொடாதே, பாம்பு கொற்றிவிடும், அதை விட்டுவிடு என்று அறிவுரை கூறினார்கள். ஆனால் அந்த சிறிய பையன் எதையுமே காதில் வாங்கி கொள்ளாமல் அந்த பாம்பை பிடித்து விட்டான். உடனே ஊர் மக்கள், நாங்கள் அனைவரும் இந்த இடத்தை விட்டு சென்று விடுவோம், அந்த பாம்பு உன்னை கொல்லத்தான் போகிறது என்று சொன்னார்கள். ஆனாலும் அந்த சிறிய பையன் எதையுமே காதில் வாங்கி கொள்ளாமல் அந்த பாம்பை தைரியமாக பிடித்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் ஊர் மக்கள் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சிறிது நேரம் கழித்து அந்த பாம்பு அந்த சிறுவனின் கைகளை நன்றாக சுற்றி அந்த சிறுவனை கொத்துவதற்கு முற்பட்டது. சீறி நின்றது அந்த பாம்பு. அந்த சிறுவனுக்கு பயம் அதிகமாகிவிட்டது. அந்த பாம்பை மிக இறுக்கமாக பிடித்து கொண்டு விட்டான் அந்த சிறுவன். பல மணி நேரமாக அந்த பாம்பை இறுக பிடித்து கொண்டு அதன் வாயை திறக்க முடியாதபடி இறுக்கமாக பிடித்து கொண்டு நின்றிருந்தான். அதை இறுக்கமாக பல மணி நேரமாக பிடித்து கொண்டிருந்ததால் மிகவும் சோர்வடைந்தான். தான் மிகப்பெரிய தவறை செய்து விட்டதாகவும் அவன் மனதில் நினைத்து கொண்டிருந்தான். அந்த சமயம், இவன் சோர்வாக இருக்கும் சமயம், காட்டு வழியாக ஒருவர் நடந்து வந்தார். இவன் கையில் பாம்பை மிக இறுக்கமாக வைத்திருப்பதை பார்த்து கொண்டே நடந்து வந்தார் அந்த பெரியவர்.
பார்த்து கொண்டே வந்த பெரியவர் சிறுவனை நெருங்கி, ஏனப்பா இந்த பாம்பை கையில் பிடித்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார். உடனே அந்த சிறுவன், நான் தெரியாமல் இதை பிடித்து விட்டேன். ஆனால் இப்பொழுது அந்த பாம்பு என்னை கொத்த வருகிறது, சீறிக்கொண்டு என்மேல் பாய்கிறது. அதனால்தான் அது சீர முடியாமல் அதை இறுக்கமாக என் கைக்குள் பிடித்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த சிறுவன் பதிலுரைத்தான். நான் என்னதான் அதை இறுகமாக பிடித்திருந்தாலும் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் பெரியவரே என்று மன்றாடினான் அந்த சிறுவன். அவனை பார்ப்பதற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அந்த பெரியவருக்கு. சற்று உன்னிப்பாக பார்த்தார். உடனே அந்த சிறுவனிடம், சிறுவனே, அந்த பாம்பு இறந்து வெகு நேரமாகிவிட்டது, அதை கீழே விட்டுவிடு என்று கூறினார். அந்த சிறுவனால் அந்த பெரியவரின் பேச்சை நம்பவே முடியவில்லை. ஆனாலும் சோர்வாக இருக்கிறதே, இவர் சொல்வது உண்மையாக இருந்தால் என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டே பல நேரம் யோசித்து மெதுவாக அந்த பாம்பை கீழே விடலாம் என்று எண்ணி தன் இறுக்கமான பிடியை சற்று தளர்த்தினான் அந்த சிறுவன். அப்பொழுதுதான் அந்த சிறுவனுக்கும் அந்த ஆச்சரியம் கண்களுக்கு தெரிந்தது. உண்மையாகவே அந்த பெரியவர் சொன்னது போல பல மணி நேரமாக இறுக்கமாக பிடித்திருந்த அந்த பாம்பு இறந்துதான் போயிருந்தது. உடனே அதை கீழேயும் விட்டான் அந்த சிறுவன். பிறகு அந்த பெரியவருக்கு மகிழ்ச்சியாக தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினான் அந்த சிறுவன். நாமும் நம் வாழ்வில் இதே போலத்தான் கவலை, கஷ்டம், வேதனை, சோதனை, பிரச்சனை, துன்பம் என்று இறந்த பாம்பை கையில் வைத்திருப்பது போல் நமக்கு இல்லாத கஷ்டத்தையும் வேதனையையும் மனதில் சுமந்து கொண்டு அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். அந்த கவலையை விட்டுவிட்டால் போதும், அனைத்திலிருந்தும் வெளியே வந்துவிடலாம், மகிழ்ச்சியை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். கஷ்டத்தின் உச்சியில் இருக்கிறேன், கஷ்டத்தோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கஷ்டத்தின் உச்சத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதைவிட வேறு எனக்கு கஷ்டம் வரவேண்டியதே இல்லை, நான் அனுபவிக்காதது அனைத்தையும் அனுபவித்து விட்டேன் என்று கவலையோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் எப்பொழுதுமே நாம் உழன்று கொண்டே இருக்கிறோம். முடிந்ததை, நம்மை விட்டு சென்றதை, நம் வாழ்வில் நிகழ்ந்ததை பற்றி மட்டுமே வேதனைப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோமே தவிர நன்மையை, சந்தோஷத்தை, பிரகாசத்தை நாம் நினைத்து பார்ப்பது கூட இல்லை. அதுதான் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு. முதலில் முடிந்தது, நம்மை விட்டு சென்றது, நிகழ்ந்தது அனைத்தையும் நம் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விடலாம். வரப்போவதை நினைத்து சந்தோஷமாக மனதை வைத்துக்கொண்டு நிம்மதியாக வாழலாம். கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். நமக்கு வரவிருக்கும் அற்புதமான வாழ்க்கை நம்மை தேடி வரும். சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழலாம். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் உன்னை எளிதாக நினைப்பவர்களையும் எதையெடுத்தாலும் உன்னிடம் குறையை காண்பவர்களையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு. நாம் நினைப்பது நடக்கவில்லை என்றால், நாம் நினைத்தது நிறைவேறவில்லை என்றால், நம் வாழ்வில் நமக்கான நேரம் சரியில்லை என்று நினைப்பதை விட நாம் எடுத்து வைத்த வழி சரியில்லை, நாம் திட்டிய திட்டம் சரியில்லை என்பதை நினைத்துக்கொள். அப்படி இருந்து பார்த்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்பதை சிந்தனை செய்து அதை நினைத்து நாம் வாழ்வதை விட நமக்காக யார் வாழ்கிறார்கள் என்பதை நாம் சிந்தனை செய்வதே இல்லை. நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் செயல் உன்னுடைய எதிர்காலத்தை கட்டி அமைத்து கொண்டிருக்கிறது என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. எது நடந்தாலும் கோபம் கொள்ளாதே, கோபம் படவே படாதே. பொறுமையாக இருப்பதற்கு தான் தைரியம் வேண்டும். கோபமாக இருப்பதற்கு எந்த தைரியமும் யாரிடமும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. யார் வேண்டுமானாலும் கோபப்படலாம். ஆனால் பொறுமை சில பேர் மட்டும்தான் இருக்கும். அது உன்னிடம் இருக்கிறது.
உனக்காக யாருமே இல்லை என்று ஒரு பொழுதும் நினைத்து விடாதே. யார் சாயிலாவது நான் உன் அருகில் வந்து எப்பொழுதுமே நிற்பேன். வாழ்க்கையில் கொஞ்சம் புதிராக இருந்து பார். எல்லாவற்றுக்கும் உன்னையே தேடுவார்கள். ஆனால் அனைத்திற்கும் தெளிவாக வாழ்க்கையில் இருந்து பார்த்தால் சிலவற்றுக்காக மட்டுமே உன்னை தேடுவார்கள். நடந்து கொண்டிருப்பதையும் உன் வாழ்வில் நான் நடத்தி கொண்டிருப்பதும் எல்லாமுமே உன்னில் இருக்கும் நான் தான் என்பதை நீ விளங்கிக் கொண்டால் நிச்சயமாக நீ நினைக்கும் நேரத்தில் என்னை உன்னால் பார்க்க முடியும். நான் தான் எல்லாமுமே, என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நான் என்ற அகங்காரத்தை நீ விட்டொழித்தால் அடுத்த நொடியே நான் உன் கண்முன் வந்து நிற்பேன். ஆத்மஸ்வரூபமாக நான் உன் அருகில் இருப்பேன். கடவுள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது கலங்கி விடாதே. கஷ்டம் வந்து விட்டதே நம் வாழ்க்கையில் என்று துவண்டு விடாதே. கஷ்டம் வருவதே உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள். உன் வாழ்வில் நல்லது நடக்கத் துவங்கும் நல்ல நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. இத்தனை நாள் உன்னுடைய போராட்டத்திற்கும் உன்னுடைய கஷ்டத்திற்கும் உன்னுடைய கண்ணீருக்கும் பதில் தரும் நேரமாக இனி வரும் நாட்கள் அமையப் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு சுகமாக நடக்கப் போகிறது. நான் கூறியது போல், நான் உனக்கு வாக்கு அளித்தது போல்தான் நடக்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் ராஜயோகம் ஆரம்பம்தான். உன் போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு பதில், ஒரு நீதி கிடைக்கப் போகிறது. உன் போராட்டம் ஜெயிக்கப் போகிறது. உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பதிலை நான் கொடுக்கப் போகிறேன். உனக்கு வேண்டியது அனைத்தையும் நான் உனக்கு வழங்கப் போகிறேன். கஷ்டப்பட்ட காலத்திலெல்லாம் தைரியமாக இருந்த என் குழந்தை, இப்பொழுது உனக்கான இஷ்டகாலம் வரும் பொழுது வேதனையில் துவண்டு கொண்டிருக்காதே. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு, மகிழ்ச்சியாக இரு. உன் கஷ்டங்களிலிருந்து உன்னை நான் விடுவிக்கிறேன். நீ இஷ்டப்பட்ட அனைத்தையும் உன் கையில் நான் சேர்க்கப் போகிறேன். உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் வீட்டிற்கு நான் வரப்போகிறேன். என்னை வரவேற்க தயாராக இரு. கண்களை நம்பிக்கையோடு திறந்து பார். நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயமாக உணர்வாய். நம்பிக்கை குறைகிறது என்று நீ நினைக்கும் தருவாயில் உன் வெளியில் நான் உன் சாய் தேவா செயல்பட துவங்குவேன். நம்பிக்கை இழக்கும் நேரம் ஒன்றை புரிந்து கொள். பந்தய கோட்டிற்கும் உனக்கும் ஒரு அடி தூரம்தான் வித்தியாசம் இருக்கிறது என்று அந்த தருணத்தில் நான் உன் பொறுமையும் நம்பிக்கையும் இழக்கும் மனநிலை, சக்தியில்லாத சூழ்நிலை உருவாகும். அதை கவனத்திற்கு எடுத்துக்கொள். உனக்கான சக்தியாய் உன்னிடத்தில் நான் இருந்து உனக்கு அனைத்து தெம்பையும் தந்து கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது உனக்கு ஏன் மனக்கவலை? ஆம் என் குழந்தையே, நீ விரும்பியது அனைத்தையுமே உன்னிடம் சேர்க்கும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நான் அதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட்டேன். இதோ உனக்கான நேரம். சரியான நேரத்தில் நீ வேண்டியது, விருப்பப்பட்டது, பிரார்த்தனையாக என்னிடம் வைத்தது அனைத்துமே உன்னிடம் வந்து சேரும். உன்னிடம் கொடுப்பதைத் தவிர வேறு என்ன வேலை இருக்கிறது உன் சாயி தேவாவிற்கு? என் வாழ்க்கை இருளில் இருக்கிறதே என்று கவலைப்பட்ட என் பிள்ளைக்கு பிரகாசமான ஒளியை காட்டப் போகிறேன் உன் சாயி தேவா. நீ காத்திருந்தது எல்லாமே போதும். உனக்கு வேண்டியதை உடனே உனக்கு கிடைக்கும்படி நான் என்னுடைய முடிவை மாற்றிவிட்டேன். அதற்கான அத்தனை வழிகளையும் நான் செய்துவிட்டேன். நீ என்னிடம் கேட்பது உனக்கு அப்படியே கிடைக்கும். எது கேட்கிறாயோ அது அப்படியே உனக்கு கிடைத்துவிடும். நான் சொன்னது போல் உன் வாழ்வில் எல்லாமே நடக்கப் போகிறது. நான் இருக்கிறேன். உன்னுடைய கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் கடைசி நாள் வந்துவிட்டது. உன் எல்லா கஷ்டங்களையும் கலைத்துவிட்டு மகிழ்ச்சி மட்டுமே நிரம்பும் நாளாக இந்த நாள் உனக்கு அமையப் போகிறது. இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சுபமாகவும் சுகமாகவும் நடக்கும்படி நான் வழிவகை செய்வேன்.
நிறைய நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் ஏற்படும். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நான் நடத்தப் போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கான பாதை உன் கண்முன் காண்பித்து விட்டேன். உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமோ ஏராளம். உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள். நன்றாக உழைத்து முன்னேறு. மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள். வாழ்க்கையில் நிதானத்தை கடைப்பிடி. அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம். நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே. நான் இருக்கிறேன். நான் உன் இதயத்தில் இருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன். இன்று அதை நீ நிச்சயமாக உணர்வாய். காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று சுகமான தென்றலாய் தெரியும். அதே போல நான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அதை அழகான உயிரோட்டமுள்ள வாழ்க்கைக்கு அர்த்தமாகவே இருக்கும். உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லையே இல்லாதது. நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகி சென்றாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உன் சாயப்பா உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மகிழ்ச்சியாகவே எப்பொழுதும் இரு. நீ போகும் வழிகளில் சில முட்கள் இருக்கவே செய்யும். நீ எவ்வளவுதான் கவனமாக நடந்தாலும் அது உன் காலை காயப்படுத்தவே செய்யும். அந்த வழியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நீ பயணித்தால் கூடிய விரைவில் மலர்கள் நிறைந்த சோலைவனமான பாதை உனக்கு கண்களுக்கு தென்படும். அந்த பயணத்தில் உனக்கு துணையாக உன் சாயி நான் எப்பொழுதும் துணை நிற்பேன் பிள்ளையே. நான் உனக்கு கொடுக்க போகும் தீர்ப்பு இறுதியான தீர்ப்பு. ஒரு கன நொடி போதும் உன் வாழ்க்கையையும் உன் விதியையும் மாற்றி அமைக்கும் சக்தி உன் அப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியும் அல்லவா? என்னை நம்பு. உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். அளவில்லாத மகிழ்ச்சிக்கு உன்னையும் உன் வாழ்க்கையையும் கொண்டு செல்வதற்காகவே இத்தனை நாள் இத்தனை போராட்டங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் போராட்டங்கள், அவமானங்கள், விரக்திகள், வேதனைகள், இதுதான் கடந்து வந்திருக்கிறாய். பொறுமையாக இரு. அனைத்தும் உன் வாழ்வில் வசமாகும். எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்று இன்றைய துணிச்சல் நாளை உனக்கு வரும் துன்பத்தை கூட துரத்தி அடிக்கும். எனவே எப்பொழுதும் எதிலும் துணிவோடு செயல்படு. துணிச்சலோடு இரு. தைரியமாக இரு. கலங்கி நிற்காதே. போராடு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக அடைந்தே விடலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை குழந்தையே. நம்பிக்கைதான் வாழ்க்கையாகவே இருக்கும். எப்படி வேணாலும் வாழ்ந்து விட்டு போ. ஆனால் உன்னால் மற்றவர்கள் யாருமே கண்ணீர் சிந்தவோ வேதனைப்படவோ அழிந்து விடவும் கூடாது என்ற கொள்கையோடு உன் வாழ்க்கையில் வாழ். அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. எப்பொழுதும் வெட்டிவிட்டாலும் தட்டிவிட்டாலும் எத்தனை முறை தள்ளிவிட்டாலும் மீண்டும் முளைத்து வரும் மரம் போல் இரு என் குழந்தையே. எது நடந்தாலும் போராடி முட்டி வந்து விடலாம் என்ற தைரியத்தோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ விருட்சம் போல மிக சுலபமாக வளர்ந்து விடலாம். மிக பிரம்மாண்டமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தும் விடலாம். நீ எடுத்து வைக்கும் பாதையிலும் சரி, நீ எடுத்து வைக்கும் முயற்சிகளிலும் சரி, எப்பொழுதுமே தடைகள் 1000 இருக்கும். தடைகள் இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையவும் அடையாது. ஒரு செயலை முடிக்க 1000 முயற்சிகள் எடுத்தால் அதில் குறைந்தது 100 தடவையாவது தடைகள் இருக்கும். தடைகளை உடைத்து முன்னேறி செல்பவனே வாழ்வில் வெற்றியை பறித்து விடலாம் மிக சுலபமாக. தடைகள் 1000 வந்தாலும் அடியெடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. உன் வாழ்க்கை உனக்கு வசப்படும். தடைகள் பல வரலாம் குழந்தையே. தட்டி பறிக்க கூட்டமும் பல வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே. எப்பொழுதும் துணிந்து நில். உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் என்பதை மனதார நம்பு. எப்பொழுதுமே முன்வைத்த காலை பின் வைக்காதே. பின் வைக்கும் எண்ணத்தை கூட விட்டுவிடு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும்
வெற்றியின் படிகளாகத்தான் இருக்கும். வெற்றி அடைவதற்கான அடியாகவே இருக்கும். அதற்கு உன் சாய் அப்பாதான் சாட்சி. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்கிறாய்தானே? அப்படியென்றால் துணிந்து நில், எதிர்த்து போராடு, வாழ்க்கையை வெல்லலாம் வா குழந்தையே. எப்பொழுதும் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மனது நிம்மதியாக இருந்தாலே சந்தோஷம், அடுத்து என்ன எடுக்க வேண்டும் என்ற உறுதியான முடிவு, மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமே ஒவ்வொன்றாக உன் மனதிற்கு வரும். மனது நிம்மதியாக இருந்தாலே பிரச்சனைகளுக்கான தீர்வை மிக சுலபமாக எடுத்துவிடலாம். நிம்மதியாக இருந்தால் ஒரு நிமிடம் கூட வீணாகாது. அதுவே உன் மனதில் நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன, வாழ்நாளே வீணாகிவிடும் குழந்தையே. எனவே எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், எப்படித்தான் நடந்தாலும் உன் மனது எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள்.